வெல்கம் டு சாதிக் எக்ஸ்ப்ளோர். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நண்டு பெரட்டல் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைஸ் ஒரு பேன் வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அளவுப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு 100-150 ml கிட்ட தான் இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு வெங்காயம் போடுறேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கங்க, போதும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இந்த டைமில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். தூளுப்பு தான் போட்டிருக்கேன் நான். இதுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ தான் நண்டு சாப்பிடும்போது இந்த மசாலா நமக்கு மாட்டோம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறேன். ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நண்டு நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டைலில் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி. இது ஒரு 4 பழம் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 6-7 மிளகு அப்படியே முழு மிளகு அப்படியே போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்க்குறேன் நான். ஒரு சின்ன கையளவுக்கு புதினா, அதே மாதிரி ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி. ஒரு 15 பீஸ் நண்டு நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு பெரட்டி விட்டுலாம். நண்டு நல்லா உடஞ்சிராமல் பெரட்டுங்க. இப்போ இந்த நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம். இது குழம்பு கிடையாது, பெரட்டின மாதிரி தான் நம்ம செய்கிறோம். அந்த மசாலாவிலேயே நம்ம அந்த நண்டை முடிச்சிருக்கலாம். ஆனால் தண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த ஜூஸ் எல்லாம் அந்த நண்டுக்குள்ளே இறங்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். நல்லா வெந்துடும். நண்டு நல்லா வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா அந்த ஜூஸ் இறங்கியிருக்கு, நல்லா தெரியுது. உள்ள வரைக்கும் போகுது பாருங்கள். அந்த ஜூஸ் எவ்வளோ கொதிக்குது பாருங்கள். அந்த ஓட்டுக்குள்ளே கொதிக்குது பாருங்கள். இதையும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம நண்டு முடிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம்.
இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம நண்டு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான நண்டு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் ரைஸை வச்சு இந்த நண்டு பெரட்டலை மேலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன்.